ஒரு அடுக்குமாடி கட்டடம், அங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த 5 விஷயங்களை எழுத சொல்றாங்க. முதலாவதா வந்த பெண் தனக்கு பிடித்த ஒரு 5 புத்தகங்களின் பெயரை எழுதுறாங்க. இன்னொரு பெண் தனக்கு பிடித்த 5 திரைப்படங்களினுடைய பெயர் எழுதுறாங்க. ஒரு பெண் தனக்கு பிடித்த சமையல் டிஷ் அவர் 5 பேர் எழுதுறாங்க. ஒரு பெண் மட்டும் தன்னுடைய கணவனின் பெயர், தன்னுடைய குழந்தையின் பெயர், தாய் தந்தையரின் பெயர், அண்ணனின் பெயர், தன்னுடைய பெயர்னு 5 பெயர்கள் எழுதுறாங்க. அவங்கதான் முதல் பரிசு வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த நடுவர் கேட்கிறாரு, இந்த 5இல் ஏதேனும் ஒன்னை விட்டு கொடுக்கணும்னா நீங்க எதை விட்டு கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. பாய்ந்து சென்று தன்னுடைய பெயரை அளிக்கிறாங்க. இந்த 4இல் ஏதேனும் ஒன்றை விட்டு கொடுக்கணும்னா நீங்க எதை விட்டு கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு கனத்த இதயத்தோடு தன்னுடைய அண்ணனின் பெயரை அளிக்கிறாங்க. இப்ப இந்த 3இல் ஏதேனும் ஒன்றை விட்டு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை, வேறு வழியின்றி தாய் தந்தையருடைய பெயரை அளிக்கிறாங்க. இப்ப கணவனுடைய பெயரும் குழந்தையினுடைய பெயரும், இதில் 2இல் ஏதேனும் ஒன்றைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும் போது விழிமுட்டி அந்த கண்ணீரை அடக்கி கொண்டு குழந்தையின் பெயரை அளிக்கிறாங்க. அழிச்சிட்டு அந்த கணவனுடைய பெயரை பார்த்துக்கிட்டே இருக்கா. யாரென்று தெரியாம, பேர் கூட தெரியாம, இவனோடு ஒரு சொந்தம் உருவான. அதாங்க அந்த பார்வைக்கு அர்த்தம்.